Now we are going to discuss about metal carbonyl. Metal carbonyl are the transition metal complex carbon monoxide. Okay, metallic carbonyl அப்படிங்கிறது அந்த மெட்டல்ங்கிறது டிரான்சிஷன் மெட்டல் குறிக்கக்கூடியது. டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. கார்பன் மோனாக்சைடு CO. ஓகே, இங்கே பாருங்கள் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எண்ணெய்ங்கிறது டிரான்சிஷன் மெட்டல், COங்கிறது கார்பன் மோனாக்சைடு. அந்தமாரி காம்ப்ளெக்ஸ் தான் மெட்டாலிக் கார்பனைல்ஸ். இதான் அது மெட்டாலிக் கார்பனைல்ஸ். COங்கிறது கார்பன் மோனாக்சைடு, எண்ணெய்ங்கிறது டிரான்சிஷன் மெட்டல். மெட்டாலிக் கார்பனைல் ஆர் டிரான்சிஷன் மெட்டல் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கண்டெய்னிங் மெட்டல் கார்பன் பாண்ட் இருக்கும். அந்த மெட்டலுக்கும் இதுக்கடையில் பாண்ட் இருக்கும், மெட்டலுக்கும் அந்த சிக்கும் பாண்டாக இருக்கும். கார்பன் மோனாக்சைடு இருக்கக்கூடிய சிக்கும் அந்த மெட்டல் கடையில் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த காம்பவுண்ட் கண்டெய்னிங் பாண்ட் பிட்வீன் மெட்டல் ப்ளஸ் கார்பன் பாண்ட் இருக்கும். In this complex, CO molecule acts as a neutral molecule. Carbon monoxide is a neutral molecule. Acts as a neutral ligands. CO molecule ஒரு நியூட்ரல் லிகாண்ட்ஸு. எக்ஸாம்ஸ் பாருங்கள், இதான் ஒரு மெட்டாலிக் கார்பனைல். என்னங்கிற சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், COங்கிறது தான் லிகாண்டு. என்ன லிகாண்டா ஒரு நியூட்ரல் லிகாண்டு. ஓகே, நியூட்ரல் லிகாண்டா அது வேல்யூ வந்து 0. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஹோமோலிப்டிக் கார்பனைல் நிக்கல் டெட்ரா கார்பனைல். ஃபஸ்ட்டு மெட்டாலிக் கார்பன், ஃபஸ்ட்டு ஹோமோலிப்டிக்னா தெரியும் தானே. ஹோமோலிப்டிக்னா ஒன் கைண்ட் ஆஃப் லிகாண்ட் இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் கார்பனைல் வந்து நிக்கல் டெட்ரா கார்பனைல் தான் ஃபஸ்ட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு. ஹோமோலிப்டிக் அப்படின்னா ஒரே ஒரு டைப் ஆஃப் லிகாண்ட் மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நிக்கல் டெட்ரா கார்பன் வாஸ் ரிப்போர்ட்டட் பை தி மாண்ட் இன் 1890. This metallic carbonyl are widely studied because of the industrial importance. ஏன் அதை நம்ம ஸ்டடி பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சுன்னா, இண்டஸ்ட்ரியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் இம்பார்ட்டன்ஸ், கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் தர் அபிலிட்டி டு ரிலீஸ் தி கார்பன் மோனாக்சைடு. ஸோ அதனால தான் இருந்தது திஸ் மெட்டாலிக் கார்பனைல் வாஸ் வைட்லி ஸ்டடிட். யாரெல்லாம் ரொம்ப அதிகமாக படிக்க வேண்டியிருக்குன்னா, அது இண்டஸ்ட்ரியல் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு, கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் அதோட எபிலிட்டி டு ரிலீஸ் தி கார்பன் மோனாக்சைடு, அதோட எபிலிட்டியும் இருந்தது. ஸோ அதனால தான் இதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஸோ மெட்டாலிக் கார்பனைல் தெரிஞ்சிச்சு என்ன இருக்கணும், ஒரு மெட்டல் இருக்கணும் கண்டிப்பாக, அது டிரான்சிஷன் மெட்டலாக இருக்கணும், ஒரு கார்பன் மோனாக்சைடு இருக்கணும், கார்பன் மோனாக்சைடு ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். ஓகே, ஸோ கார்பன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது நிக்கல் டெட்ரா கார்பனைல் தான் ஃபஸ்ட்டு மாண்ட்டில் ரெக்கவர் பண்ண முடியுது. அதை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம். மெட்டல் கார்பனைல்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டு டூ டிஃப்ரெண்ட் டைப். ஒன்று வந்து மோனோ நியூக்ளியர் கார்பனைல், கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ப்ரெசன்ஸ். நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டத்தை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். மோனோ நியூக்ளியர் கார்பனைல் ஒன்று. ஆனால் ஒன்று இஸ் பாலிநியூக்ளியர் கார்பன் ஒன்று. மோனோநியூக்ளியர் கார்பனைல் என்னது, பாலிநியூக்ளியர் கார்பன் சொல்லக்கூடியது. பாலிநியூக்ளியர் கார்பனைல் அடுத்து மோனோநியூக்ளியர் கார்பன், ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது ஃபஸ்ட்டு கேட்டகரியில். அதாவது கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி மெட்டல் ஆட்டத்தை பற்றி ஒன்று. அதே வந்து கிளாஸிஃபிகேஷன் கிளாஸிஃபிகேஷன் வந்து ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. வந்து நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டத்தை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். அதே வந்து ரெண்டாவது வந்து ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் மெட்டல் கார்பன் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம் பர்சன்ட் இருக்குல்ல, அதில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மோனோ நியூக்ளியர், இன்னொன்று பாலிநியூக்ளியர் கார்பனைல். மோனோ நியூக்ளியர் கார்பனைல்னால் ஒரே ஒரு மெட்டல் மட்டும் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நிக்கல் டெட்ரா கார்பனைல், அயன் பெண்டா கார்பனைல், குரோமியம் ஹெக்ஸா கார்பனைல். ஸோ இதுமாரி எனது குரோமியம் ஹெக்ஸா கார்பனைல் இருக்கணும். இது ஆக்ட்ராகெட்டல், அது வந்து என்னது ட்ரைகோனல் பைபிரமிடல் சேஃபு, டெட்ராகெட்டல் சேஃப். இது வந்து என்னது டெட்ராகெட்டல் சேஃபு, இது ஆக்ட்ராகெட்டல் சேஃபு, இது ட்ரைகோனல் பைபிரமிடல் சேஃபு. ஒன்லி ஒன் மெட்டல் தான் இருக்கணும். திஸ் காம்பவுண்ட் கண்டெயின் ஒன்லி ஒன் மெட்டல் தான் இருக்கணும். NiFe Cr அப்படின்னு அந்த காம்ப்ளெக்ஸில் ஒரே ஒரு ஒன் லிகம் மெட்டல் தான் இருக்கணும். கம்பேரிட்டிவ்லி சிம்பிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சராக இருக்கும். நிக்கல் டெட்ரா கார்பனைல் இங்கே மேலே 0. ஓகே, அது நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடியது. மேலே அது 0, இங்கெல்லாம் 0 இருக்கக்கூடியது. ஸோ ஒரே ஒரு மெட்டல் இருந்துச்சு அந்த காம்பவுண்ட் கண்டெய்னிங் ஒன் மெட்டல் இருந்துச்சுன்னா அது பேர் என்னது, மோனோநியூக்ளியர் கார்பனைல். இதே பாலிநியூக்ளியர் கார்பனைல் அப்படிங்கிறது, பாலிநியூக்ளியர் கார்பனைல் தான் அந்த மெட்டாலிக் கார்பனைல் கண்டெய்னிங் 2 or more மெட்டல் ஆட்டம் பர்சன்டேஜ் பாலிநியூக்ளியர் கார்பனைல். பாலிநியூக்ளியர் கார்பனைல் 2 or more மெட்டல்ஸ் இருக்கும். 2 or more மெட்டல் ஆட்டம் பர்சன்டேஜ் தான் அது பேர் வந்து பாலிநியூக்ளியர் கார்பனைல். Polynuclear metal carbonyl may be
ஹோமோநியூக்ளியர் தான் இருக்கும். அது பேர் வந்து ஹோமோநியூக்ளியர்னு சொல்லக்கூடியது. மேபி இந்த ஹோமோநியூக்ளியர் தான் இருக்கும். ஒரு டைப்பாக தான் இருக்கணும். CO2 2 டைம் இருக்கு பாருங்கள், M12 2 டைமு, Fe 3 டைம்ஸு. ஸோ அதுமாரி M1 அண்டு எப்போவுமே மேக்ஸ்லி இது ஹோமோநியூக்ளியராக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஹெட்ரோநியூக்ளியராக இருந்தால் எப்படி இருக்கும். ஹெட்ரோனா 2 மெட்டல் வரும், மேங்கனீஸ் கோபால்ட் இருக்கும், மேங்கனீஸ் Re இருக்குது. ஸோ இது வந்து ஹெட்ரோநியூக்ளியர் டைப்ஸில் இருக்கக்கூடியது. ஹோமோநியூக்ளியர்னால் ஒரே ஒரு மெட்டல் 2 டைம்ஸ் இருக்கும். CO2 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டத்தை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணிட்டோம். ஒரே ஒரு மெட்டல் இருந்துச்சுன்னா அது பேர் மோனோநியூக்ளியர் கார்பனைல். அதே பாலிநியூக்ளியர்னா மோர் தென் 1 மெட்டல் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகுதுன்னா பாலிநியூக்ளியர். அது பாலிநியூக்ளியர் ஹோமோநியூக்ளியருக்கு ஹெட்ரோநியூக்ளியர். ஹோமோநியூக்ளியர்னா ஒரு கைண்ட் ஆஃப் அந்த CO ஒரு கார்பன் மோனாக்சைடு. இங்கே பாருங்கள், இது பேர் CO. இந்த 8 இருக்கு இல்லையா, COங்கிறது கார்பன் மோனாக்சைடு. இது வந்து இதுதான் வந்து கோபால்ட்டு. கோபால்ட் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இது வந்து ஹோமோநியூக்ளியரு, பாலிநியூக்ளியர் கார்பனைலு. ஸோ மேக்னீஸு, கார்பன் மோனாக்சைடு. ஸோ அதுமாதிரி 2 ஆர் மோர் மெட்டல் ஆட்டம் ப்ரெசென்ட் தான் அது பாலிநியூக்ளியர். அதுலேயே ஹோமோநியூக்ளியருக்கு ஹோமோநியூக்ளியர் சேம் கைண்ட் ஆஃப் மெட்டல் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது ஹோமோநியூக்ளியர். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெட்டல் இருந்துச்சுன்னா அது வந்து ஹெட்ரோநியூக்ளியர். ஸோ இது 1 கிளாஸிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு அனதர் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி சொல்ல போகிறோம். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பைநியூக்ளியர் மெட்டல் கார்பனைல். பைநியூக்ளியர் மெட்டல் கார்பனைல் அப்படின்னா 2 நியூக்ளியஸ் இருக்கணும். ஓகே, பைநியூக்ளியர் மெட்டல் கார்பனைல்ஸ் இன்வால்வ் தி எய்தர் மெட்டல் பாண்டு ஆர் பிரிட்ஜிங் CO குரூப்ஸு ஆர் போத். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கலாம்னா என்னன்னா அங்கே மெட்டல் பாண்ட் இருக்கணும். எப்படி இருக்கணும், மெட்டல் பாண்ட்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா பிரிட்ஜிங், அந்த மெட்டலில் அந்த CO பிரிட்ஜிங் மூலம் கனெக்ட் ஆகிருக்கணும். இல்லை ரெண்டுமே போத்துமே இருக்கணும். ஓகே, மெட்டல் இருக்கணும், பிரிட்ஜிங் இருக்குது, CO பிரிட்ஜிங் இருக்கணும், இல்லை போத்து இருக்கணும். அதுமாரி இன்வால்வ் ஆகிருக்கும் அந்த இதில். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பைநியூக்ளியர் மெட்டல் கார்பனைல்ஸ் இன்வால்வ்ஸ் அங்கே என்ன இருக்கணும், எய்தர் மெட்டல் இருக்கணும், அல்லது பிரிட்ஜிங் மூலம் CO இருக்கணும், அல்லது போத் பிரிட்ஜிங் இருக்கணும், அல்லது மெட்டல் பாண்ட் இருக்கணும். ஓகே, ஸோ என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா மெட்டல் அப்படின்னா இங்கே பாருங்கள், லிசன் பண்ணுங்கள். மெட்டல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த மெட்டலுக்கு லிங்க் ஆகிருக்கணும். ஓகே, இதான் மெட்டல் பாண்டுங்கிறது. ஸோ அதே மெட்டல் CO கனெக்ட் ஆனால் இங்கே பாருங்கள், இது CO பிரிட்ஜிங். இந்த 2 மெட்டலையும் CO மூலம் கனெக்ட் பண்ணோம். ஓகே, அதுதான் வந்து என்னது பிரிட்ஜின்னு சொல்லக்கூடியது. இப்படி அண்டர்ஸ்டாண்ட். மெட்டல் கிட்ட கனெக்ஷன் இருந்தால் அது வேறு மெட்டல் பாண்ட் இருக்கணும், அல்லது அந்த பாண்ட் பிரிட்ஜிங் CO. பிரிட்ஜிங்னா அது 2 மெட்டலையும் CO மூலம் கனெக்ட் பண்ணணும். பிரிட்ஜிங்னா இணைக்கிறது, கனெக்ட் பண்ணுறது CO 2 மெட்டலையும். ஓகே, இப்போ கார்பனைல் லிகான்ஸ் தட் ஆர் அட்டாச் டு தி ஒன்லி 1 மெட்டல் ஆட்டம் is referred as terminal carbon. Carbonyl ligands that are attached to the only 1 metal atom referred as terminal carbonyl groups, whereas those attached to 2 metal atoms simultaneously are called bridged carbonyls. 2 விதமான குரூப்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த டெர்மினல் கார்பனைல் குரூப்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒருங்க பாருங்கள், இந்த இதுதான் டெர்மினல் குரூப் சொல்லக்கூடிய டெர்மினல் கார்பனைல் குரூப்ஸ். அப்படின்னா என்ன, ஒரே ஒரு கார்பனைல் லிகான்ஸ் வந்து தட் ஆர் அட்டாச் டு ஒன்லி 1 மெட்டலோட அட்டாச் ஆகிருக்கணும். இங்கே பாருங்கள், CO எத்தனை மெட்டல் இருக்குது, ஒரே ஒரு மெட்டலோட அட்டாச் இருக்குது. இது ஒரு மெட்டலோட அப்படி தான் அது பேர் டெர்மினல் கார்பனைல் குரூப் நடத்தும். வேறஸ் அதே தோஸ் அட்டாச் டு தி மீன்ஸ் கார்பனைல் குரூப் அட்டாச் டு தி 2 மெட்டல் ஆட்டம் அப்படி சைமல்டேனியஸில் 2 நேரத்தில் 2 மெட்டல் அடிச்சுன்னா அது பேர் பிரிட்ஜிங் கார்பனைல் சொல்லக்கூடியது. பிரிட்ஜிங் கார்பனைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு கார்பனைல் குரூப் வந்து சைமல்டேனியஸில் 2 மெட்டல் கூட கனெக்ட் பண்ணிச்சுன்னா 2 கூட கனெக்ட் பண்ணினா அது பேர் பிரிட்ஜிங் கார்பனைல் சொல்லக்கூடியது. ஃபஸ்ட்டு டெர்மினல்னால் திஸ் இஸ் டெர்மினல், இதெல்லாம் டெர்மினல் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் டெர்மினல். இங்கே பாருங்கள், இது டெர்மினல், இதெல்லாம் டெர்மினல் தான். ஓகே, இதெல்லாம் டெர்மினலில் வரக்கூடிய. பிரிட்ஜ் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த CO வந்து இந்த மெட்டல் கூட கனெக்ட் ஆகிருக்குது, இந்த மெட்டல் கூட கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த CO பாருங்கள், இந்த மெட்டல் கூட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த மெட்டல் கூட இந்த CO பாருங்கள், இந்த மெட்டல் கூட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த மெட்டல் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் பிரிட்ஜிங் சொல்லக்கூடியது. ஓகே, தான் இது பிரிட்ஜிங் சொல்லக்கூடியது. பிரிட்ஜிங் கார்பனைல்ஸ் இருக்குது, டெர்மினல் கார்பனைல் குரூப்ஸ் இருக்குது. டெர்மினல் கார்பனா ஒரே ஒரு கார்பன் குரூப் லிகான்ஸ் வந்து ஒரு மெட்டலோட அட்டாச் தான் டெர்மினல் கார்பன் குரூப்ஸு. அது கூட அதே 2 சைமல்டேனியஸ் 2 கூட பாண்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து பிரிட்ஜிங் கார்பன் குரூப்ஸ். டிபெண்டிங் அப்பான் தி ஸ்ட்ரக்சர்ஸ் மெட்டல் கார்பனைல்ஸ் கிளாஸிஃபை. அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதில் வந்து நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ், அனதர் ஒன் இஸ் பிரிட்ஜ்டு கார்பனைல்ஸ். 2 டைப்ஸ் இருக்குது. எத்தனை டைப்ஸ் இருக்குது, நான் பிரிட்ஜ் ஓகே. டெர்மினல் கார்பன் குரூப்ஸ் இருக்குது, அடுத்தது பிரிட்ஜிங் கார்பன் குரூப்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து நான் பிரிட்ஜ் மெட்டல் கார்பனைல்ஸ். திஸ் மெட்டல் கார்பனைல் டூ நாட் கண்டெயின் எனி பிரிட்ஜிங் கார்பனைல்ஸ் லிகாண்ட்.
இந்த திஸ் மெட்டல் கார்பனைல்ஸ் do not contain bridging carbon தெரியும் இல்லையா? bridging carbon அது டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த கார்பன் குரூப் வந்து சைமல்டேனியஸாக ரெண்டு மெட்டல் கூட பாண்டாக இருக்கக்கூடாது. அந்தமாரி இது வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. திஸ் மெட்டல் கார்பன் do not contain any bridging carbon ligands. They may be two types இருக்குது. ஒன்று நான் bridged metal carbonyls, நான் bridged metal carbonyls in which one metal out of only one terminal groups மட்டும் தான் இருக்கும். நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ், நான் பிரிட்ஜ்டு அப்படின்னா பிரிட்ஜ் கனெக்ட் இல்லாமல் இருக்கக்கூடியது. நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸில் வந்து ஒன்லி டெர்மினல் கார்பன் குரூப்ஸ். வாட் இஸ் டெர்மினல் கார்பன் குரூப்ஸு? CO குரூப், கார்பனல் குரூப்ஸ் டைரக்ட்லி அட்டாச் தி ஒன்லி ஒன் மெட்டல். இது எல்லாமே 4 டெர்மினல் குரூப்ஸ் இருப்பாங்க. திஸ் இஸ் 4 டெர்மினல் குரூப்ஸ். இதில் 4 டெர்மினல் குரூப்ஸ் வேணும், 4 டெர்மினல் குரூப்ஸ் இருக்குது. ஓகே, அதில் வந்து என்னது இந்த நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனை பொறுத்த வரைக்கும் ஒன்லி 1 டெர்மினல் கார்பன் குரூப்ஸ் இருக்கணும். அதே நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ், அடுத்த நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ் விச் கண்டெய்ன்ஸ் டெர்மினல் கார்பனைல் as well as மெட்டல் பாண்ட் இருக்கும். இது வந்து நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸு. இதுவும் என்னது நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ் தான். நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பன்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே. நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ் அப்படின்னா அதான் டெர்மினல் குரூப் சொல்லக்கூடிய விச் கண்டெயின் டெர்மினல் குரூப்ஸ், விச் கண்டெயின்ஸ் டெர்மினல் குரூப் இருக்கணும். as well as என்னது மெட்டல் பாண்ட் இருக்கணும். நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ் கண்டெய்ன்ஸ் டெர்மினல் கார்பனைல் குரூப் as well as அது கூட என்னது மெட்டல் இருக்கணும். இங்கே வந்து ஒரே ஒரு மெட்டல் தான் இருந்துச்சு, ஆனால் இந்த இதில் பாருங்கள் இந்த மெட்டல் கூட லிங்க் இருக்கணும். இது எல்லாமே வாட் இஸ் இந்த எல்லாமே டெர்மினல் கார்பன் குரூப்ஸ். இதுவும் டெர்மினல் கார்பன் குரூப்ஸ் தான். என்ன கிடையாது பிரிட்ஜ்டு கார்பன் குரூப்ஸ் இல்லை, புரியுது. ஆனால் மெட்டல் கிடையாது பாண்ட் இருக்குது, மெட்டல் கிடையாது பாண்ட் இருக்குது. அதான் நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ். வாட் இஸ் நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ்? அதான் டெர்மினல் கார்பன். நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ் which contains என்ன இருக்கணும் டெர்மினல் கார்பனைல் குரூப்ஸ் as well as மெட்டல் பாண்ட் இருக்கும். அதே நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ் which contains only டெர்மினல் குரூப்ஸ் இருக்கணும், ஒன்லி டெர்மினல் குரூப்ஸ் இருக்கணும், ஒரே ஒரு மெட்டல் இருக்கணும், புரியுதா. ஒன்லி டெர்மினல் குரூப்ஸ் மட்டும் தான் இருக்கும், டெர்மினல் கார்பன் குரூப்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஆனால் இங்கே டெர்மினல் குரூப்ஸும் இருக்கணும், அது கூட மெட்டல் பாண்ட் இருக்கணும், மெட்டல் கிடையே பாண்ட் இருக்கணும். ஓகேயா. ஸோ வாட் இஸ் இங்கே பாருங்கள், இதோடைய ஃபார்முலா Mn2CO10 எடுத்தோம். M1 to CO10 அப்படின்னா M1 வந்து 2 இருக்குது. ஸோ இங்கே ஒரு M1, இங்கே ஒரு M1, இதுக்கு ஒரு 5. அதான் ரெண்டாவது ஒரு பாண்டு பிரிட்ஜ், இந்த பாண்டு அது M1 பாண்ட் சொல்லக்கூடியது. M1 மெட்டல் பாண்ட் இருக்கணும். ஓகே, ஒன்லி மெட்டல் பாண்ட் இருக்கணும். மோர் கரெக்ட்லி ரெப்ரசன்ட் இதுதான் எழுதியிருக்கோம். இதுதான் என்னது என்ன சொல்கிறோம் நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ் which contain டெர்மினல் கார்பனைல்ஸ் as well as மெட்டல் பாண்ட் இருக்கணும். ஓகே, ஸோ another எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். TC2CO5 அப்படின்னா இதேமாரி பிரிச்சுக்கலாம். TC பாண்ட் இருக்கணும், இதேமாரி RE பாண்ட் இருக்கணும். ஸோ இந்த பாண்ட் இருக்கணும். ஸோ இந்த கார்பன் குரூப் வந்து எல்லாமே டேரெக்டாக ஒரு மெட்டல் கூட தான் டேரெக்டாக இருக்கணும். அது பேர் தான் இந்த டெர்மினல் கார்பன் குரூப் மட்டும்தான் இருக்கணும், புரியுதா. இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்கோம் நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ். நான் பிரிட்ஜ்டு மெட்டல் கார்பனைல்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்லி 1 மெட்டல் மட்டும் இருக்கும். அப்போ 2 மெட்டல் இருக்கும், 2 மெட்டல் கிடையாது பாண்டாக இருக்கணும். எல்லாமே என்னது டெர்மினல் கார்பன் குரூப்ஸாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பிரிட்ஜ்டு கார்பனல் குரூப்ஸ். பிரிட்ஜ்டு கார்பனல் குரூப்ஸ் அப்படின்னா திஸ் மெட்டல் கார்பன் கண்டெயின் 1 or more பிரிட்ஜிங் கார்பன் லிகாண்ட் இருக்கணும் கண்டிப்பாக, அலாங் வித் டெர்மினல் கார்பன் குரூப். பிரிட்ஜ்டு கார்பனல் குரூப்ஸ்னால் என்ன இருக்கணும் பிரிட்ஜ்டு திஸ் மெட்டல் கார்பன் கண்டெயின் 1 or more பிரிட்ஜிங் கார்பன் லிகாண்ட்ஸ். What is bridging carbon groups? The carbon groups attached to simultaneously 2 metals. இங்கே பாருங்க CO attached to directly 2 metal கூட, இது பாருங்க 2 metal. That is bridging carbon ligands சொல்லக்கூடியது. Along with terminal carbon groups. This is terminal carbon groups. This is terminal carbon groups. terminal ஒரே ஒரு மெட்டல் கூட பாண்ட் ஆயிருக்கணும். ஸோ ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். bridged carbon ligands ப்ரெசென்ட் ஆயிருக்கணும், அது கூட terminal carbon ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். ஸோ அதுக்கடையில் 1 or more மெட்டல் பாண்ட் இருக்கலாம், அதோட 1 or more மெட்டல் பாண்ட் இருக்கலாம். இதில் இங்கே மெட்டல் பாண்ட் கிடையாது. ஆனால் யாரெல்லாம் இருக்கா டெர்மினல் கார்பன் குரூப்ஸ் இருக்குது, என்னது பிரிட்ஜிங் கார்பன் குரூப்ஸ் மட்டும் இருக்குது, பிரிட்ஜிங் கார்பன் குரூப்ஸ் மட்டும் இருக்குது. ஓகே, Fe2CO9. CO9னா Fe 2 Fe இருக்கும், CO வந்து 9 இருக்கணும். இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, 6. ஓகே, 3 எத்தனை இருக்குது 3 பிரிட்ஜிங் லிகாண்ட்ஸு, 6 டெர்மினல் குரூப்ஸு. விச் இஸ் 3 பிரிட்ஜிங் 1 2 3 இதான் என்னது பிரிட்ஜிங் கார்பன் குரூப்ஸு. 6ங்கிறது இது ஒரு 3, இங்கே ஒரு இது வந்து டெர்மினல் கார்பன் குரூப்ஸு. ஓகே, அடுத்தது டைகோபால்ட்டு ஆக்டோ கார்பனைல். டைனா டி ரீசன் டைகோபால்ட்டு ஆக்டோ கார்பனைல் அப்படிங்கிறது இதில் இருக்குது 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஐசோமர் 2 ஐசோமர் ஆர் பாசிபிள். ஒன்று வந்து ஹேஸ் ஏ மெட்டல் பாண்ட் இருக்கும் between the cobalt இதில் இது இப்படியும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மெட்டல் பாண்டும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது 2 ஐசோமர். த another one is bridging பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிரிட்ஜிங்லேயும் 2 பிரிட்ஜிங் இருக்குது. 2 பிரிட்ஜிங்கும் பாசிபிலிட்டிஸ். இதை வந்து 2 டைப்பாகவும் எழுதலாம். ஸோ அப்போ பிரிட்ஜிங் கார்பனைல்ஸ் நான் பிரிட்ஜிங் கார்பனைல்ஸ்னால் 2 கார்பனைல்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில்